விஜய் தான் நல்ல தலைவர், இங்கே தான் நாட்டுக்கே பாதுகாப்புன்னாங்க. அப்புறம் திடீர்னு எம்எல்ஏ மனு கொடுத்து எனக்கு சீட்டு வேணும்னாங்க. கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா வந்து ஒரு கோடியே 50 லட்சம் பேரில் ஒரு ஆளுங்க தாவேக்கால. இந்த அம்மாவை வந்துட்டு வரவேற்று முதல்வர் அவர்கள் அறிவாலயத்தில் உறுப்பினராக சேர்த்துக்கிறாருன்னா தே ஆர் அஃபெக்டட் பை விஜய் ஃபோபியான்னு நினைக்கிறேன். 1,50,00,000 பேரில் ஒரு ஆளுங்க தாவேக்கால. 1,50,00,000 மெம்பர்ஷிப் இருக்குது. அதில் ஒரு ஆள் இந்த அம்மா. இந்த அம்மாவை வந்துட்டு வரவேற்று முதல்வர் அவர்கள் அறிவாலயத்தில் உறுப்பினராக சேர்த்துக்கிறாருன்னா அந்த கிளையில் போய் சேருமான்னு சொல்லியிருக்கணும். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே போய் அந்த கிளையில் போய் சேருமா, அதுதான் ஒரு லெவல்னு சொல்லியிருக்கணும். இது நான் இப்போ மட்டும் பார்க்கல. விஜய் சம்மந்தப்பட்டால் எவனாவது அங்கே புல் வெட்டிகிட்டு இருக்கிறவன், கார்டனராக இருந்தவன், 20 வருஷத்துக்கு முன்னால் விஜய்கிட்ட மேனேஜராக ஒருத்தர் இருந்தானா, அவன் வந்து சேர்ந்த ஒன்று முதல்வராக மந்திரிங்களெல்லாம் எழுப்பிட்டு அவனை பக்கத்தில் உட்காரு. அதாவது தே ஆர் அஃபெக்டட் பை விஜய் ஃபோபியான்னு நினைக்கிறேன். விஜயிலேருந்து எதாவது கிடைச்சா பரவாயில்லன்ற மாதிரி நேற்று இந்த நாச்சியாரை வச்சு, ரஞ்சனா நாச்சியாரை வச்சு படம் கொடுக்குறாங்க. அப்படி அந்த அம்மா படம் கொடுக்குறாங்க. இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் உடனே 50 பேர் வரான். எல்லாம் ப்ரீ அரேஞ்சு தான். திமுகவினுடைய ஏற்பாட்டில் விஜயை டேமேஜ் பண்ணணும். அவங்களுக்கு வேறு எதுவும் தெரில. விஜயை ஏதாவது டேமேஜ் பண்ணி அவர் ஓட்டை குறைக்க முடியுமா, சிதைக்க முடியுமா, மனத்தளர்ச்சியை உருவாக்க முடியுமா, இதுதான் அவங்க வேலையாக இருக்குது. தவிர பர்ஃபார்மன்ஸை சொல்லி ஓட்டு கேட்போம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சமீபத்தில் சீமான் அவர்கள் இன்னும் எவ்வளோ வருஷம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறது, ஒரு வாய்ப்பு தாங்க, அப்போ தான் நான் நிரூபிக்க முடியும் அப்படின்னு அவருமே ஒரு ஆதங்கத்தோடு பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார், நாம் தமிழருடைய அந்த பயணம் அப்படின்னு? சீமான் பேசுகிறதெல்லாம் நல்ல விஷயந்தாங்க. இதெல்லாம் வந்து இவர் தான் இப்போ பேசுகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லை, இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள்லாம் பேசின விஷயத்தை தான் பல 50-100 வருஷத்துக்கு முன்னால் இவர் இப்போ பேசிகிட்டு இருக்கார். ஒன்று அந்த தமிழ்நாடு தமிழ் மொழி சம்பந்தமான விஷயங்கள் ஒன்றா இவர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து இதுக்கு முன்னால் பலர் பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகள் இதெல்லாம் பேசியிருக்காங்க, இடதுசாரிகள்லாம். சீமான் சொல்கிற விஷயங்களெல்லாம் அமுல் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, தமிழ்நாடு தனி நாடாக பிரியணும். அது ஒரு ஒன்றிய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடாது. தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சு அதுக்கு இவர் அதிபரானார்னா இவர் சொல்கிறதெல்லாம் நடக்கலாம். மாடு மேய்க்கிறவனை கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக்கலாம், ஆடு மேய்க்கிறவனை கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக்கலாம், தமிழக அரசின் எம்பளத்தை மாற்றலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அதுக்கு தமிழ்நாடு தனி நாடாக மாறணும். வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள்? வாய்ப்பே இல்லை. ரைட். அப்புறம் இல்லைன்னா ஒன்றிய அரசை வந்து இவர் கைப்பற்றணும். ஒன்றிய அரசை இவர் கைப்பற்றணும். ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு இவருக்கு 16 வருஷம் ஆகிருக்கு. இன்னும் எம்எல்ஏ ஆகலை. அநேகமாக அடுத்த தேர்தலும் இதே நிலைமை தான். அப்புறம் 25 வருஷம் ஆகிருக்கும், அப்போவும் எம்எல்ஏ ஆகலை. அப்போ ஒன்றிய அரசை, அதுவும் இவருடைய அப்ரோச்சில் ஒன்றிய அரசை பிடிக்க முடியுமா? தமிழன் நாம் தமிழர்னா கும்மிடி பூண்டியை தான்னா என்ன பண்ணுறது?